ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறோம். அவங்க சாம்பிளுக்கு ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பாப்பாவுது மேரேஜ் ப்ளவுஸு. சரிங்கக்கா கொடுங்கக்கா. அவங்க ஏற்கனவே வெளியில் போயிட்டு வந்திருப்பாங்களது, யாரும் தைக்கலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னால் தைக்க முடியாது அப்படின்னு இருப்பாங்களது. ப்ளவுஸ் கொஞ்சம் பெரிய ப்ளவுஸாக இருக்குது, நீங்கள் தைச்சி தரீங்களாக்கான்னாங்க. சரிங்கக்கா கொடுங்க, நான் தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய ஸ்டிச் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. நான் வாங்க பார்த்து 52 சைஸுக்கு இருந்துச்சு ப்ளவுஸு. அவங்க என்னான்னாங்கன்னா 1.25 மீட்ரு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், 10 பாருங்கன்னாங்க. நான் என்ன பண்ணேன், 1.25 மீட்ரு தானேக்கா, 10 பத்தலைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்தா கட் பண்ணும் போது தான் தெரியுது 10 இன்ச்சுக்கு கை கேட்டிருந்தாங்க. 1/4 இன்ச்சு மடக்கிறதுக்கும் 10 இன்ச்சு நான் கட் பண்ணிட்டேன். லைட்டாக குடஞ்சி எடுத்துக்கினேன் அக்குள் சைடு. ஏன்னா அக்குள் லைட்டாக குடஞ்சி எடுத்தால் தான் அவங்க கொஞ்சம் குண்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம நார்மலாக அக்குள் ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணி தான் எடுப்போம். அக்குள் பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது மடித்து போட்டுக்கினேன். எப்பயுமே ஒரு கஸ்டமரை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. அவங்க அந்த ஒரு கஸ்டமர் நம்மளை விட்டு போனால் கூட நம்மளுக்கு 10 கஸ்டமர் போன மாதிரி நம்மளை நம்பி ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டோன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாதுங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஒரு பொருளை உருவாக்குறவங்கள தெய்வமாக நினைப்பாங்க. நாம் ஒரு பொருளை உருவாக்கி தரோம், ஒருத்தரை அழகுபடுத்துகிறோம். நம்மளுடைய ஸ்டிச்சிங், நம்மளுடைய ப்ளவுஸு அவங்கள அழகுபடுத்துது. அவங்க பணம் கொடுத்து சேரீ எடுத்தால் கூட நம்ம ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ் தான் அவங்கள அழகாக காமிக்குது. எக்ஸ்ட்ராவே இதுக்கு சைடு பீஸ் ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே வைக்கணுங்க. நான் ஒரு 1.5 இன்ச்சு மடக்கினேன். 1.5 இன்ச்சு மடக்கி டாட் கட் பண்ணிட்டேன். டாட் கட் பண்ண உடனே அவங்க இடுப்பு இறக்கம் ஒரு 1.5 இன்ச்சு இறக்கி வைக்க சொன்னாங்க. பாப்பாவுக்கு மேலே இருக்குது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், அந்த கழுத்தும் 1.5 இன்ச்சு இறக்கி வச்சா அகலமாகிடும். அவங்க போட மாட்டாங்க அகலமாலாம், கழுத்து மேலே இருந்தால் கூட போட்டுக்குவாங்க. நான் இடுப்பு மட்டும் இறக்கி வச்சுருக்கேன். இடுப்பு இறக்கி வச்சுட்டு, ஆனால் நல்லா ஹைட்டுங்க, ஹைட்டு நல்ல வெயிட்டு நல்லாயிருக்கும். ஆனால் இது மாதிரி ஹைட் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு, லைட்டாக வெயிட் கம்மியாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சின்ன பாப்பா தாங்க, ஆனால் நல்லா ஹைட்டு வெயிட் ஆகிட்டாங்க. ப்ளவுஸை 4ஆக மடக்கி போட்டுக்கோங்க. ப்ளவுஸை 4ஆக மடக்கி போட்டு சுருக்கம் இல்லாமல் ப்ளவுஸை நல்லா ஒப்பாக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணுன்னும் போது ப்ளவுஸை நல்லா ஒப்பாக எடுத்துக்கோங்க. ஷோல்டரும் சரி, எல்லா இது மார்க் பண்ணுறதுலேயும் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அக்குள் பீஸில் நம்மளுக்கு துணி பத்தாது. என்னாண்டு 2 இன்ச்சு எப்படியா இருந்தாலும் நம்ம ஜாயிண்ட்டு கொடுத்தே ஆகணும். அது கழுத்தோடைய முன் கழுத்தோடையே ஆகலாம். அக்குள் பீஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அக்குள் பீஸ் மார்க் பண்ண உடனே கீழே கரெக்ட் பண்ணி எடுத்தாச்சு. பட்டியோடைய மார்க் நம்ம பண்ண போகிறோம். இப்போ அவ்வளோ பீஸ் நம்ம அதில் ஜாயிண்ட் வைக்கணுங்க. ஜாயிண்ட் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு மார்க்கிங் கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம எல்லா டைலருமே துணி கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருந்தால் நம்ம சீக்கிரம் தைச்சிடலாம். அது ஒன்றா உண்மை தான். துணி கரெக்டாக இருந்தால் சீக்கிரம் தைச்சிடலாம். துணி 10 பத்தாமல் இருந்தால் லேட்டாக தான் ஆகும். எல்லாத்தையுமே நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. ஒரு அளவுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தைக்கிற ப்ளவுஸும் வரணும்ல, அதையும் நம்ம சமாளிக்கணும். ஷோல்டர் இது பட்டி பீஸ் மார்க் பண்ணுறப்ப 1 இன்ச்சு இறக்கிக்கோங்க. ஏன்னா பட்டி அவங்களுக்கு கடிக்காது, கரெக்டாக இருக்கும். அந்த பட்டி அவங்களுக்கு எப்பயுமே 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சு எடுக்கும்போது அவங்களுக்கு பட்டி கட் பண்ண உடனே முன் கழுத்து கட் பண்ணிட்டு பின் கழுத்து அளவு பாருங்கள். அவங்க ப்ளவுஸில் இருக்கிற அளவே கழுத்து கேட்டாங்க. ப்ளவுஸில் இருக்கிற அளவே கழுத்து கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி அக்குளும் கட் பண்ணிவிடுங்க. நம்ம தைக்கும் போது ஜாயிண்ட் வச்சுக்கலாம். கட் பண்ணுறது நான் ஈஸியாக கட் பண்ணிட்டேன். தைக்கும் போது நம்ம ஜாயிண்ட் வச்சு தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் வரணுன்னா இது மாதிரி தானே வரும்.
வாங்கிட்டேங்க. அவங்களுக்கு நல்லபடியாக தைச்சி கொடுத்து மேரேஜுக்கு அவங்க ஆர்டர் கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்ட் 1 வீடியோவாக போட்டிருக்கேன், கட்டிங் வீடியோவை. ஸ்டிச்சிங் வீடியோவை பார்ட் 2வாக போட்டிருக்கேன். கண்டிப்பாக இது நான் எப்படி ஜாயிண்ட் வைக்கிறேன், எங்கெங்கே ஜாயிண்ட் வைக்கிறேன், எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ப்ளவுஸ் பாருங்கள், ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்குதுங்க, செம்ம குவாலிட்டி ப்ளவுஸ். அதே மாதிரி கைக்கெலாம் ஜாயிண்ட்டு தேவையில்லைங்க, ஏன்னா கைக்கு வந்து அகலம் இருந்துச்சு, கைக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து அந்த முதுகோடைய அகலத்துக்கு தான் நம்ம இப்போ ஜாயிண்ட் வைக்கணுமே. கை வந்து நம்மளுக்கு ஒரு 6 இன்ச்சு அட்லீஸ்ட் ஒரு 5, பெரும்பாலுமே கை நம்ம சின்னதாக போடணுன்னா ஒரு 5 இன்ச்சு போடுவோம். 5 இன்ச்சு 4.5 6 அது மாதிரி போடுறப்ப நம்மளுக்கு பீஸ் அதிகமாக கிடச்சிருக்கும். அந்த சைடு பீஸுக்கு வந்து நம்ம ஜாயிண்ட் வச்சுருக்க தேவையில்லை. இவங்க வந்து 10 இன்ச்சில் கை கேட்டாங்கள்ல, அதனால் நம்ம 10 இன்ச்சில் கை வைக்கிறதால ஜாயிண்ட் வச்சு தான் ஆகணும். எப்பயுமே கஸ்டமருடைய அளவு ப்ளவுஸ் பார்த்தோன்னே இது நம்மளால் தைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. நம்ம சின்னதாக இருக்கிற ப்ளவுஸை விட கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெரிய ப்ளவுஸ் தைக்கிறப்ப நம்மளுக்கு ட்ரைனிங் இன்னும் நிறைய கிடைக்கும், ஸ்டிச்சிங் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் யாருக்கிட்டையுமே என்னால் தைக்க முடியாதுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஏன்னா நம்மளால் ட்ரை பண்ணலாம்ல, வாங்கி நம்ம தைக்க முடியாதுன்னு நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அந்த வார்த்தையை. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நம்ம தைச்சி பழகிக்கலாம். எனக்கு ஒல்லியாக இருக்கிறவங்க விட கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு தைக்கிறதா இருந்தால் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த துணியுமே வேஸ்டேஜ் ஆகவே ஆகாது. அப்படியே துணி நம்ம பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணி அப்படியே தைக்கலாம், சூப்பராக இருக்குங்க. நான் நிறைய தைச்சிருக்கேங்க. அருங்காடு எப்படின்னா இங்கே மலை மேலே இருக்கிறவங்களாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து அவங்களுடைய எல்லாமே இது மாதிரி ப்ளவுஸ் தான். இதை விட என்ன, அது வந்து ஒரு 42, 38, 42 அது மாதிரி சைஸில் நான் தைச்சிருக்கிறேன். நல்லாயிருக்கும். நம்மளுடைய கட்டிங் முடிஞ்சிடுச்சு. நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்ட் 2 வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தா நான் எப்படி ஜாயிண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறேன்றது தெரியும். பாய்.